நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ இந்த தென்னை மரம் பாருங்கள். இந்த தென்னை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தென்னை மரத்தில் மட்டை வந்து பழுப்படைஞ்சு அதுக்கப்புறம் பழுத்து கீழே விழுகுது. ஸோ இது வந்து இயற்கையாகவே வந்துட்டு விழுகுது. அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் பாருங்கள், இந்த மட்டை வந்து பழுக்கலை. அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் சேடு வந்து இல்லை பார்த்திங்களா, இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கும், மட்டை வந்து அப்படியே காஞ்சு போகுது. அதாவது பழுக்காமல் காஞ்சு போய் மட்டை உதிருது. ஸோ அடியில் இருக்க அந்த ஒரு மட்டை தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், மட்டை தொங்கிட்டு இருக்குங்களா, இந்த மட்டை தொங்கிட்டு இருக்குது. அடுத்த மட்டை வந்து பார்த்திங்கனாக்கு காஞ்சு அப்படியே உதிருது. ஸோ இது வந்து என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இது வந்து சத்து குறைபாடு. அந்த மட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கும், தன்னுடைய பச்சையத்தை, அதாவது எந்த ஒரு மரமுமே வந்து பார்த்திங்கன்னாக்கும், மரங்கள் செடிகள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், அடிமரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து நுனி கொழுந்த வளர வைக்கும். அதாவது அந்த அந்த அடிமரம் வந்து அடிமரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து கீழே விழுக போகுது அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய பச்சையம் வீணாக போயிருமே அப்படின்னு சொல்லி, அதில் இருக்கக்கூடிய பச்சையத்தை வந்து இந்த மரமோ செடியோ கொடியோ உறிஞ்சிட்டு தான் வச்சுக்கிட்டு நுனி கொழுந்துக்கு அதை கொடுக்கும். இப்போ இதிலிருந்து உறிஞ்சின பச்சையத்தை உறிஞ்சினதுனால தான் அந்த அடிமரத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கும் பழுத்து கீழே விழுகும். இப்போ அங்கே தூரமாக ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அந்த மரம் பாருங்கள் சரியான முறையில் பழுத்து மட்டையெல்லாம் கீழே விழுகுது. ஸோ இதுதான் இயற்கை, இப்படி தான் நடக்கணும். இந்த மாதிரி மட்டை காஞ்சி விழுகுது அப்படின்னு சொன்னாக்கும், இது ஒரு சத்து குறைபாடு. திரும்பி அந்த பச்சையத்தை எடுக்கிற தன்மையை வந்து இந்த மரம் இழந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம பத்திலை கஷாயம் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். பட் தென்னை மரத்துக்கு வந்து ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால ஸ்ப்ரே பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, கீழே வந்து நம்ம மீன் அமிலம் கொடுக்கணும். மீன் அமிலம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கும், கீழே கொடுத்தாலே மட்டைக்கு மேலே மரம் நல்லா தளன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மீன் அமிலம் கொடுத்தா சரியாகக்கூடிய ஒரு நோய் தான். தென்னை மரத்தை வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.